ஆயுதெழுத்து நேயர்களுக்கு வணக்கம். ஒரு மனிதனுடைய மதிப்பு வெறும் வாக்குகளாய், இந்த மனிதன் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய அடையாளமாய், எண்ணிக்கையாய், இல்ல ஒரு பொருளாய் பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலைத்தான் நிலவுகிறது. என்னுடைய பிறப்பு ஒரு ஆக்சிடென்ட் போல இருந்திருக்கிறது என்ற ரீதியில் தன்னுடைய பிறப்பை ஒரு விபத்தாக வர்ணித்து சூசைட் நோட் எழுதி வைத்து மறைந்திருக்கக்கூடிய ஹைதராபாத் பல்கலைக்கழக மாணவர் ரோஹித் வெமுலாவுடைய மரணம் தேசமெங்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுல அரசியல் தலையீடு இருந்திருக்கிறது. இந்த மரணம் ஏற்பட காரணம், அதற்கு பின்னால் இருந்த அரசியல் தலையீடு என பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. மத்திய அமைச்சர் பண்டாரு தத்தாத்ரேயா இந்த விவகாரத்தில் தலையிட்டு இருக்கிறார். பாரதிய ஜனதா சார்ந்த ஒரு மாணவர் அமைப்புக்கும் இந்த ரோஹித் வெமுலா என்ற இந்த இறந்திருக்கக்கூடிய மாணவர் சார்ந்திருக்கக்கூடிய அம்பேத்கர் அமைப்புக்கும் இடையே பிரச்சனைகள் நிலவி இருக்கின்றன. இந்த பிரச்சனைகளை தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் நடக்க இந்த மரணத்தில் முடிந்திருக்கிறது இந்த விவகாரம். இதற்கு பின் அரசியல் தலையீடு இருந்திருக்கிறதா? இந்த மரணம் உணர்த்துவது என்ன? இந்த மாணவர் தலித் மாணவர். இந்த வளாகத்திலேயே, ஹைதராபாத்ல இந்த கல்லூரி வளாகத்திலேயே நடக்கக்கூடிய முதல் தற்கொலையா என்றால் இல்லை. முதல் தற்கொலைக்கு உள்ளாகக்கூடிய முதல் தலித் மாணவராய் இவர் என்றால் இல்லை. இது தேசம் முழுவதும் பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல, பல்வேறு கல்லூரி வளாகங்கள்ல தொடர்கதையாக தொடர்கிறது. எனில் இதற்கு காரணம் என்ன? ரொம்ப எளிமையா இது அரசியல் படுத்தப்படுகிறதா? பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த தலித் மாணவருடைய தற்கொலை உணர்த்துவது என்ன? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு காரணிகள் குறித்த கேள்விகளும் எழுகின்றன. இதுல அரசியல் தலையீடு இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. விவாதிப்போம். அதற்கு முன்பாக இது சார்ந்த கூடுதல் விவரங்களை டெல்லியில் இருந்தே எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தரக்கட். திரு ரோஹித் அவர்கள் தன்னுடைய பல்கலைக்கழக விடுதியில் தற்கொலை செய்து கொள்வதற்கு சில மணித்துளிகளுக்கு முன்னாடி எழுதியிருந்த கடிதத்தை படிக்க நேர்ந்தது. 2 வரி சொல்லணும் அப்படின்னா, தான் எதற்காக தற்கொலை செய்தேன் என்பதற்காக தன்னுடைய நண்பர்களை மட்டுமல்ல எதிரிகளை கூட கேட்டு துன்புறுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கார். தன்னுடைய மனதிற்கும் உடலுக்கும் இடைவெளி நீண்டு கொண்டே போகிறது என்பதை உணர்வதாக எழுதியிருக்கிறார். யார் திரு ரோஹித் அவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 26 வயதாகிறது. ஆந்திராவில் குண்டூர் பகுதியை சேர்ந்தவர். ஹைதராபாத் சென்ட்ரல் பல்கலைக்கழகத்துல PhD படிக்கிறார், 2ஆம் வருடம். என்ன பிரச்சனையில சிக்கியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் பாஜகவினுடைய மாணவர் அணியான அகில பாரதிய வித்யார்த்த பரிஷத்தை சேர்ந்தவரை தாக்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார்கள். ரோஹித்தும் மற்றும் 4 ஏற்கனவே விசாரணை பண்ணிருக்காங்க. முதல் கட்ட விசாரணை, குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, அதனால் தண்டனை வழங்கப்படவில்லை. இப்பொழுது போராட்டம் பண்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பொழுது இவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அந்த பகுதியை சேர்ந்த பாஜக MP பண்டாரு தத்தாத்ரேயா இப்பொழுது மத்திய அமைச்சராகவும் இருக்கார். அவர் ஸ்மிருதி இரானிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார், மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்திற்கு. அதன் பிறகு அமைச்சகத்திலிருந்து 5 கடிதங்கள் வந்திருக்கு சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு. 3 மாதத்துல 5 கடிதம் வந்திருப்பதால் அந்த நெருக்கடி காரணமாக பல்கலைக்கழக துணைவேந்தர் நடவடிக்கை எடுக்கிறார். சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். ரோஹித் மற்றும் 4 அவங்க விடுதிக்கு வரக்கூடாது, தங்கக்கூடாது, அங்க இருக்க, அது மட்டும் இல்லாம கேன்டீன்ல உணவு இருந்தக்கூடாது, லைப்ரரி வசதியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதனால தான் பல்கலைக்கழகத்தில் தங்காம வெளியே டென்ட் அடிச்சு தங்கியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எல்லாரும் முன்வைக்கிறார்கள். அந்த கடிதங்களின் அழுத்தம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி முன்வைக்கிறாங்க. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை சுய ஆட்சியில் இருக்கும் ஒரு பல்கலைக்கழகம், மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை. அது மட்டும் இல்லாம ஒரு MP லெட்டர் கொடுக்கும்போது இந்த காலத்தவனுக்குள்ள அந்த லெட்டர் நாங்க கொண்டு போய் சேர்க்கணும், அதைத்தான் நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. போராட்டக்காரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதற்காக 3 மாதத்தில் 5 கடிதங்களை அனுப்ப வேண்டும்? இது அழுத்தம் தானே, இது தலையீடு தானே? ஏன்னா பாஜகவினுடைய மாணவர் அணியை சேர்ந்தவர் தாக்கப்பட்டிருப்பதால் தான் மத்திய அமைச்சருக்கும் சம்பந்தப்பட்ட MPக்கும் இவ்வளவு ஆர்வம். இதனால் தான் பல்கலைக்கழகத்தை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வற்புறுத்தியதால் பல்கலைக்கழகம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குற்றம் சுமத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மத்திய அமைச்சர் பண்டாரு தத்தாத்ரேயா மற்றும் பல்கலைக்கழக துணைவேந்தரின் மீது SC/ST பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பல கேள்விகளை இது எழுப்பியிருக்கிறது. அரசியல் தலையீடு இதுல இருந்திருக்கிறதா? கல்லூரி வளாகங்கள் தலித் மாணவர்களுக்கு உகந்ததாக இல்லையா? அவ்வளவு ஆபத்தாக இருக்கிறதா?
இது அரசியல் படுத்தப்படுகிறதா? பல கேள்விகள் எழுகின்றன, விவாதிப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, சமத்துவ மக்கள் படையுடைய தலைவர் சிவகாமி IAS அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு மாலன் அவர்கள் இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய இணைகிறார். அவரை அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் நம்முடைய இணைகிறார் டெல்லியிலிருந்து பாரதிய ஜனதாவுடைய மூத்த பிரமுகர் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள். முதல் கேள்வி திரு ஆச்சாரி அவர்களுக்கு தான். மன உளைச்சலுக்கு உள்ளாகி தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு மாணவர் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைக்கு பின்னாடி உயர்ந்த இடங்களிலிருந்து அரசியல் அழுத்தங்கள், மத்திய அரசிலிருந்து அரசியல் அழுத்தங்கள் இருந்திருக்கிறது. அது இதுல ஒரு ஊக்கியாக, கிரியா ஊக்கியாக, ஒரு கேட்டலிஸ்டாக இந்த நிர்பந்தங்களை உருவாக்கி இருக்கிறது இந்த நடவடிக்கைகளுக்கு அப்படின்னா மிகையா? அதுதான் இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சர்ச்சை. உங்களுடைய பதில் திரு ஆச்சார். வணக்கம் திரு ஹரி. நான் உங்களுடைய இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி, இந்த கேள்விக்கு நான் அப்புறமேட்டு பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு தகவலை உங்களுக்கு சொல்றேன். நான் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்கு வரதுக்கு முன்னாடி என்னோட வீட்டுல உள்ள தெலுங்கு சேனல் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தேன். சரிங்க. தெலுங்கு சேனல் எல்லாத்துலயும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட மாணவர் இறந்து போன ரோஹித் வெமுலா, இவர் சார்ந்திருக்கும் ஜாதியானது ஷெட்யூல் காஸ்ட், அதாவது தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் பட்டியலில் இல்லை என்றும் இது ஓபிசி வகுப்பை சார்ந்தவர் என்றும் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. தெலுங்கு சேனல் எல்லாத்தையும் அந்த கேள்வியை ஓபிசி வகுப்பை சேர்ந்தவரா, தலித் வகுப்பை சேர்ந்தவரா, ஃபார்வர்ட் வகுப்பை சேர்ந்தவரா, இதை தாண்டி எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனை பாரதிய ஜனதா விவாதிக்கப்படணும். அதை தாண்டி அவர் எந்த பிரிவை சேர்ந்தவரா இருந்தாலும் அந்த பல்கலைக்கழகத்துடைய மாணவர், அவருக்கும் பாரதிய ஜனதாவுடைய மாணவர் அணிக்கும் பிரச்சனை. உடனே மத்திய அரசாங்கத்துடைய 2 மத்திய அமைச்சர்கள் இதுல இறங்குகிறார்கள். கடிதங்கள் பறக்கின்றன. ஒரு அதிகமான அழுத்தம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுல கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது தான் இங்க கொடுக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த ஒரு விவகாரம், இந்த 2 பிரிவுக்கும் இடையே சண்டை நடக்குது. அந்த சண்டத்துக்கு பிறகு அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு இனிஷியலா அவர் வான் பண்ணப்பட்டு கடுமையா எச்சரிக்கப்பட்டு விடப்படுகிறார். ஆனால் இந்த அழுத்தங்களுக்கு பிறகுதான் அவர் மீது மிக கடுமையான நடவடிக்கைகள் பாய்கின்றன. என்னுடைய கேள்வி, அவர் எந்த வகுப்பை சேர்ந்தவராக இருந்தாலும் இருக்கட்டும், ஏன் இந்த அழுத்தம்? ஏன் இதுல 2 மத்திய அமைச்சர்கள் தலையிடணும்? முத பாயிண்ட் நீங்க சொல்ற தலிதா தலித் அல்லதான்றது சர்ச்சைக்குரிய விவாதம். ஒதுக்கி வச்சிருவோம். இல்ல அனைவருமே ஒரு நிமிஷம் கேட்டுக்கோங்க. நான் தெலுங்கு சேனல்ஸ் எல்லாத்தையும் எனக்கு தெலுங்கு தெரியும். அதனால நான் சொல்றேன், நான் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு தான் வந்தேன். அதனால அதை நம்ம தனியா வச்சிருவோம். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் இப்ப வரேன். நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொல்றோம். பாதிக்கப்படலாம் இல்லையா இந்த அழுத்தங்களால? அப்படி இல்ல. நான் முதல்ல சொல்றேன், இதை நான் முதல்ல உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். அந்த மாணவர் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவராலும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள், வருத்தங்கள் உள்ளன. அது பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் இதை உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன். நானும் ஒரு ரிசர்ச் ஸ்காலர் தான். என்னோட ஒரு ஃபெலோ ரிசர்ச் ஸ்காலராக தான் நான் அந்த பையனையும் பாக்குறேன். நான் டெய்லி யூனிவர்சிட்டியில போய் நானும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் கவர்னன்ஸ் அண்ட் விசில் ப்ளோயிங் பத்தி. இதுல ஏன் 2 மத்திய அமைச்சர்கள் தலையிட்டாங்க? ஏன் இவ்வளவு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஒரு பல்கலைக்கழக விவகாரத்துல நான் இல்ல நீங்க பண்ண வேண்டியிருக்குது. ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்றத நீங்க கேளுங்க. யாக்கூப் மேமனுடைய தூக்கிலிடப்பட்ட அடுத்த 3 நாட்களுக்குள் அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் என்ன நடந்தது? அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் மிகப்பெரிய ஒரு ப்ரொசஷனை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அந்த ப்ரொசஷன் போது அவர்கள் யூஸ் பண்ணிய வார்த்தைகளை நீங்கள் முதலில் பார்க்க வேண்டும். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அது ஹிந்தி வார்த்தைகள். நான் படித்து சொல்கிறேன். தும் கித்தனை யாக்கூப் மார்தாயிங்கே, ஹர் கர் சே யாக்கூப் நிக்கலேகா. அதாவது நீங்கள் எத்தனை யாக்கூப் மேமனை வேண்டாலும் நீங்கள் தூக்கிலிடுங்கள், ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு யாக்கூப் மேமன் வருவான்.
அதாவது டெரரிஸ்டை ஒவ்வொரு வீட்டிலும் உருவாக்குவார்கள் என்று சொல்கிறார்கள். அதை பார்த்து கொண்டு நாங்கள் வேடிக்கை பார்க்க வேண்டுமா? எங்களுடைய மாணவர் அமைப்புக்கு கடமை அல்லவா? அந்த கடமையை எங்களுடைய மாணவர் அமைப்பை சேர்ந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நானும் படிச்சேன். இன்னொரு தரப்புல ஏபிவிபி பாஜகவுடைய மாணவர் அணி சார்பாகவும் மிக கடுமையான வார்த்தைகள் இந்த மாணவர் மீது பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது. ஓகே, நான் கேட்கிறது இது அந்த கல்லூரியுடைய பிரச்சனை. அமைச்சர் இது துறை சார்ந்த கல்வி அமைச்சர் ஹெச்ஆர்டி மினிஸ்டருடைய கருத்துப்படியே ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அது. அதுல எதற்காக பண்டாரு தத்தாத்ரேயா அப்படிங்கிற உங்களுடைய கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சர் தலையிட வேண்டும்? ஸ்மிருதி இரானிக்கு கடிதம் எழுத வேண்டும். அவர் கடிதம் வந்தது அப்படிங்கிற காரணத்தால ஒன்றுக்கு மேல 4-5 கடிதங்களை ஹெச்ஆர்டி மினிஸ்டர் அனுப்புது. ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் தன்னுடைய முடிவுகள் எடுக்காதா? அதற்கான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காதா? எதற்காக இதுல மத்திய அரசு தலையீடு? அதுதான் இங்க அழுத்தங்கள் அதிகரிக்குது. நான் அதுக்கு பதில் சரியா, நீங்க உங்க கேள்வி மிகச் சரியான கேள்வி. அதுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பண்டாரு தத்தாத்ரேயாவுடைய நாலேஜ்க்கு இந்த தகவல் போனோம்னா அவர் எழுதுறாரு. ஆனா அந்த கடிதம் எழுதுவதற்கு முன்பாகவே ஆகஸ்ட் 5ஆம் தேதியே அந்த யூனிவர்சிட்டி ஒரு என்கொயரி கமிட்டியை அமைத்து விட்டது. அடுத்தபடியாக ஒரு அமைச்சரோ உள்ள ஒரு எம்பியோ, லோக்சபாவை சேர்ந்தவரோ ராஜ்யசபாவை சேர்ந்தவரோ ஒரு மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதினால் மேனுவல் ஆஃப் ஆபீஸ் ப்ரொசீஜரின் படி அந்த கடிதம் முதலில் அக்னாலேஜ் செய்யப்பட வேண்டும். அடுத்தபடியாக அந்த கடிதத்தின் மேல் தக்க நடவடிக்கை உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். மட்டுமல்லாமல் அந்த கடிதத்தின் மேல் தொடர்ந்து ஃபாலோ அப் இருக்க வேண்டும். ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டதுன்னு வெரி ரைட். அந்த கமிட்டி இறந்திருக்கக்கூடிய மாணவன் ரோஹித் வெமுலா மேல சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு தகுந்த ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு அவரை வெறும் வான் செய்த அவரையும் மற்ற சக மாணவர்களையும் வெறும் எச்சரித்து விட்டு விடுகிறது. பிறகு அமைச்சருடைய கடிதம் பறக்கிறது. அதற்கு பிறகு மத்திய அமைச்சருடைய கடிதங்கள் பறக்கிறது. அதற்கு பிறகு முடிவு மாற்றப்படுகிறது. இங்கதான் அழுத்தம். நீங்கள் சொல்லும் குற்றச்சாட்டுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. இது அவர்கள் செவிவழி செய்தியை வைத்து நீங்கள் செவிவழி செய்தி இல்ல சார், மிக தெளிவான, அதாவது நீங்களே சொன்னீங்க ஆகஸ்ட் 2015 அந்த கமிட்டி உருவாக்கப்படுது. அந்த கமிட்டி ஆகஸ்ட் மாதம் மத்தியிலேயே அந்த அறிக்கையை கொடுக்குது. அதற்கு பிறகு பண்டாரு தத்தாத்ரேயா இத மாதிரி இங்க ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ், தேச விரோதிகள் இவங்க எல்லாம் சேர்ந்திருக்காங்கிறாரு. அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒழுங்கு நடவடிக்கை மாற்றப்படுகிறது. அதாவது அந்த ஒரு எந்த விதத்தில் ஒழுங்கு கமிட்டி எடுத்த முடிவு மாற்றப்படுகிறது என்று சொல்லுவீர்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி உடைய மேனுவல் ஆஃப் ஆபீஸ் ப்ரொசீஜர் என்ன சொல்கிறது என்று உங்களுடைய அரங்கத்தில் திருமதி சிவகாமி இருக்கிறார்கள். நானும் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தவன். எங்களுடைய மேனுவல் ஆஃப் ஆபீஸ் ப்ரொசீஜர் என்ன சொல்கிறது என்றால், ஒரு எம்பி அவர் லோக்சபாவோ ராஜ்யசபாவோ ஒரு மத்திய மந்திரி கேபினெட் மினிஸ்டராகவோ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாகவோ இருந்தால் அவர் கொடுக்கின்ற எந்த ஒரு குற்றச்சாட்டையும் நாங்கள் கல்லூரி வளாகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கும் தொழிலாளர் நலனுடைய இணை அமைச்சருக்கும் என்ன தொடர்பு? பேசிக்கலியே நீங்க விட்டுட்டீங்க. அவர் அந்த ஊரை சேர்ந்தவர் சார். ஓ, எந்த ஊரு? இப்ப ஹைதராபாத். ஓ, இப்போ உங்களோட லாஜிக் படி பார்த்தா ஐஐடி மெட்ராஸ்ல நடக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் அப்படி பார்த்தா ஐஐடி மெட்ராஸ்ல நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு தென்சென்னை தொகுதி எம்பி ஜெயவர்தன் தலையிடலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு தென்சென்னை எம்பி தலையிடலாம். இதுல ஸ்டெல்லா மேரிஸ்ல ஒரு பிரச்சனை ஆயிரம் எம்எல்ஏ வளர்மதி தலையிடலாம். இதுதான் உங்களோட லாஜிக்கா? சார், அவங்க தலையிடலாம். அவங்க டியூட்டியை பண்ணலன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? எங்க டியூட்டியை நாங்க செவனே செய்கிறோம். அது உங்களுக்கு பிடிக்கலையா? கல்லூரி வளாகத்தில் எங்க அமைச்சர் எங்க வந்தாரு? 2 மாணவர்கள் பிரிவு இருக்குன்னா அந்த மாணவர் பிரிவு சரியான கேள்வி. நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்பொழுதுதான் நீங்கள் பாயிண்ட்டுக்கே வந்திருக்கிறீர்கள். ஒரு பல்கலைக்கழக வளாகமோ கல்லூரி வளாகமோ ஆன்டி சோசியல் எலிமெண்டாகவோ ஆன்டி நேஷனல் எலிமெண்ட்டுக்குரிய ஒரு இடமாகவோ அது இருந்தால் அது அந்த எம்பியோ அந்த மந்திரியோ இல்லை. அதை நீங்களும் கேள்வி கேட்கலாம், ஒரு சாதாரண குடிமகனும் கேள்வி கேட்கலாம். அதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆன்டி சோசியல் எலிமெண்ட் அந்த இடத்தில் வளர்கிறார்கள், ஆன்டி நேஷனல் இப்போ பேசுகிறார்கள். பாரதிய ஜனதாவுடைய மூத்த பிரமுகர் சொல்கிறார் பேசுகிறார்கள். சும்மா இருக்க முடியுமா? இறந்திருக்கக்கூடிய ரோஹித் வெமுலா ஆன்டி சோசியல் எலிமெண்டா? Are you saying that, sir?
ஐயா, அவரு சேர்ந்திருக்க குரூப் என்ன போட்டதுன்னு தான் நான் படிச்சு காட்டினேன். ஹிந்தியில படிச்சு சொன்னேன். அது அந்த இடத்துல கொண்டு வரமா அந்த கருத்துக்களை யாரும் என்டாஸ் பண்ணல. இதற்காக இல்ல இதே போன்ற ஆபத்தான கருத்துக்கள் இன்னொரு தரப்புலயும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்ப பிராண்டிங் இல்ல கூன்ஸ் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சோ இப்ப உங்களுடைய லாஜிக் படி ரோஹித் வெமுலா ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் இருந்தாலும் are you saying that ரோஹித் வெமுலா ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ங்கறீங்களா? If he is involved in anti-social activity and if he is involved in terrorism based what else do you will call him? இப்ப இறந்திருக்கக்கூடிய ரோஹித் வெமுலா ஒரு டெரரிஸ்ட் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் நீங்க சொல்றதா நான் புரிஞ்சுக்கணுமா? Are you saying that? I'm not using the word terrorist. If he is supporting terrorism activity and if he is supporting a terrorist, what else you will call him? அப்படித்தான் அமைச்சர் பண்டாரு தத்தாத்ரேயா சொல்றாரு. நீங்க இப்பயும் அதை வலியுறுத்துவது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு சார். இட்ஸ் ரியலி ஷாக்கிங் இல்ல, இது உண்மை. இன்னைக்கு வந்து ISIS இங்க நாட்டுக்குள்ளார வரதுக்கு ரெடியா உட்கார்ந்து இருக்கான். இந்த மாதிரி ஆட்கள் என்ன தாம்பூல தட்டு போட்டு வரவேற்பு பண்றா? அதை நாங்க பார்த்துட்டு இருக்கணுமா? நாங்க இந்தியர்கள் கிடையாது, நாங்க இந்திய குடிமக்கள் கிடையாது. கைண்ட்லி பி சென்சிட்டிவ் சார். இந்த தருணத்துல உங்கள்ட்ட அன்போட கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு சென்சிட்டிவ் அப்ரோச் பண்ணுங்க. திரு மாலன், இது எழுந்திருக்கக்கூடிய கேள்வி இரண்டு. ஒன்று, இது இந்த மரணம் அரசியலாக்கப்படுகிறது. அதற்கு போறதுக்கு முன்பு இங்க இந்த விவகாரத்துல ஒரு கல்லூரி வளாகங்கள்ல எந்த அளவுக்கு அரசியல் தலையீடுகள் இருந்திருக்கிறது? மாணவர்களுக்கிடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவது, இரு ஐடியாலஜிக்கல் பிரிவா மாணவர்கள் இருப்பதுங்கிறது பல கல்லூரி வளாகங்கள்ல பல யூனிவர்சிட்டிஸ்ல பார்க்கக்கூடிய விஷயம். ஆனா இங்கே புற அரசியல் காரணிகள், அதுவும் வந்து மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் இங்க உள்ள நுழையுது, அந்த இன்ஃபுளுன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு கடுமையான முகாந்திரம் இருக்கு இல்லையா? அதாவது என்ன நடக்கிறது என்று கேட்டால், இதை வந்து ஒரு ஐசோலேட்டடா ஒரு தனியான ஒரு சம்பவமாக இதை பார்ப்பது என்பது வந்து நம்ம வந்து இதை குறித்த விவாதத்திற்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம் அல்லது ஒரு கைகழுவுற வேலை என்று நான் நினைக்கிறேன். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுடைய அரசியல் என்பது நெடுங்காலமாக இருந்து வருகிறது. அதுவும் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால், இந்திய அளவில் எடுத்துக்கொண்டாலுமே சரி, டெல்லி யூனிவர்சிட்டியிலே எடுத்துக்கொண்டாலும் சரி, மாணவர்கள் ஏதோ ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதும் அதற்காக செயல்படுவதும் என்பது நெடுங்காலமாக நடந்து கொண்டு வருகிறது. ஆனால் பிரச்சனை எங்கே வருகிறது என்று சொன்னால், அந்த நிறுவனத்தை நடத்துகிறவர்கள், அந்த கல்வி நிறுவனத்தை நடத்துகிறவர்கள், அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள், அவர்கள் அரசியலோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற போது கீழே இருக்கிறவர்களை, தங்களுடைய மாணவர்களை, ஆசிரியர்களை, தங்களுடைய சபார்டினேட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இவர்கள் எடுத்திருக்கிற அரசியல் நிலைப்பாட்டிற்கு நேர் எதிரான அல்லது மாற்று அரசியல் நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்தால் அவர்களை இவர்கள் எப்படி அணுகுகிறார்கள் என்கின்ற அந்த அணுகுமுறையில் இருக்கு. இப்போ நீங்க ஒரு உதாரணத்திற்கு சொல்வதானால், பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு உயர் கல்வி நிலையங்களில் எல்லாம் ஒரு வித பதட்டங்கள் இருந்து வருவதை நம்ம பார்த்திருக்கிறோம். சென்னை IITயிலேயே ஒரு போராட்டம் நடந்தது. FTIIல வந்து 139 நாட்கள் போராட்டம் நடந்தது. எதற்காக நடந்தது? அங்கு வந்து பிஜேபிக்காக வேலை செய்த ஒருவரை, ஹரியானாவை சேர்ந்தவரை, 20 வருடங்களாக பிஜேபியோடு தொடர்பில் இருப்பவரை ஒரு தலைவராக நியமித்ததை எதிர்த்து அங்கு இருக்கிற மாணவர்கள் கிளர்ச்சி செய்தார்கள். இப்போ வந்து என்ன நடக்குது என்று கேட்டால், அரசியலில் தங்களை வெளிப்படையாக அடையாளப்படுத்திக் கொண்டவர்களை இந்த கல்வி நிறுவனங்களின் உயர் பொறுப்பில் அமர்த்துவது என்கின்ற ஒரு முயற்சி வரும்போது, கொஞ்ச நாளைக்கு முன்னால் சுப்பிரமணிய சாமியை JNUவோட வைஸ் சான்சலராக அமர்த்தப் போகிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி உலகி, அது நடக்கல, அது வேற விஷயம். ஆனால் அதை போல ஒரு செய்தி வந்தது. இது அதே போல இங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது ஓய்வு பெற்ற சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், அவர் வந்து ADMKக்கு வெளிப்படையாக பேசியவர், அதை குறித்து நூல்கள் எழுதியவர். அதற்கு முன்னால வந்து திமுகவினுடைய வேட்பாளராக போட்டியிட்டவர், மதிமுகவில் இருந்தவர், பிறகு திமுகவுக்கு போனவர் சபாபதி மோகன். அவர் வந்து மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக நியமிக்கப்பட்டது நடந்தது. மதுரை பல்கலைக்கழகத்தில் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அன்பழகனுடைய உறவினர் வந்து அங்க நியமிக்கப்பட்டது. இல்ல அதெல்லாம் என்ன வருகிறது, அப்படி வருகிற போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், மாணவர்கள் அவர்களை எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை சிறியதோ பெரியதோ சரியானதோ சரியில்லாததோ
மாணவர்களும் ஆசிரியர்களும் அவர்களை எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த கட்சியினுடைய ஏஜென்ட்டாக, அந்த கட்சியினுடைய எண்ணங்களை நடைமுறைப்படுத்துபவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு எண்ணம் முதலில் விதைக்கப்படுகிறது, அந்த ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அப்போ இப்போ இந்த கல்வி நிலையங்களை ஏன் அரசியல்வாதிகள், அரசியலில் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டவர்களை ஏன் இந்த கல்வி நிலையங்களின் உயர் பதவிகளில் நியமிக்க வேண்டும்? அதற்கு வேற ஆட்களே கிடையாதா? இப்போ அவர்கள் தகுதியுடையவர்களாகவே கூட இருக்கலாம், அதை நான் மறுக்கல. தகுதியுடையவர்களாகவே இருந்தால் ஒரு கூற நான் பார்க்கிறேன். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா, இப்போ இது வெளிப்படையாக அரசியலாக்கப்படுகிறது. இன்றைக்கு ராகுல் காந்தி அங்க போய் பேசுகிறார். இப்போ இந்த ஏபிவிபியை சேர்ந்த மாணவர் தன்னுடைய அமைச்சருக்கு, தன் கட்சியை சேர்ந்தவருக்கு மனு அனுப்புகிறார். இப்போ அந்த கட்சி பிஜேபி ஆட்சியில் இல்லை என்று சொன்னால் அந்த ஏபிவிபி மாணவர் என்ன செய்திருப்பார்? இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலகட்டங்களில் அதாவது கடந்த 4 ஆண்டுகளில் உயர்கல்வி நிலையங்களில் 14 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தோரா கமிட்டி என்ற ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அது ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்ல எப்படி தலித் மாணவர்கள் நடத்தப்படுகிறார்கள் என்கின்ற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை ஆய்வு செய்து அது ஒரு மிக கடுமையான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கு. அங்கெல்லாம் அப்போதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது, அவர்கள் அப்போது அங்க போய் பார்க்கவில்லை. அதாவது காங்கிரஸும் சரி, பிஜேபியும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும், திமுக, அதிமுக, எல்லா அரசியல் கட்சிகளும் இதை போன்ற ஒரு சந்தர்ப்பம் வருகிற போது இந்த குழம்பிய குட்டையில் எப்படி மீன் பிடிப்பது என்பதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். முக்கியமான விஷயத்தை அவர் எழுப்புறார். இதுல அமைச்சருடைய தலையீடு இருந்ததா, மத்திய ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி பிரஷர் கொடுத்ததா, இதெல்லாம் தாண்டி இதை வைத்து ஒரு அரசியல் நடக்கிறதுக்கான முயற்சியை அனைத்து கட்சிகளும் கையில் எடுத்திருக்கிறாங்க. பிணத்தை வைத்து அரசியல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பகிரங்கமாக எழுது. இன்னைக்கு ராகுல் காந்தி அங்க போறார். இன்னைக்கு இந்த மாணவருடைய மரணத்துக்கு காரணம் இந்த வைஸ் சான்சலருடைய நடவடிக்கை அப்படின்னு நேரடியாக குற்றம் சாட்டுறாரு, காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டுது. ஆனா இதே வளாகத்துல சார் கடந்த 10 ஆண்டுகள்ல 9 மாணவர்கள் இதே போன்று தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல அநேகமானோர், பெரும்பாலானோர் தலித் மாணவர்கள், 8 மாணவர்கள் தலித் மாணவர்கள் அப்படிங்கும் பொழுது அப்பொழுதெல்லாம் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ். இன்னைக்கு ரொம்ப எளிமையா இதுக்கு காரணம் பிஜேபி சர்க்கார் அப்படிங்கிறீங்க. காங்கிரஸ் சர்க்கார்ல நடந்த போது ஒரு முறை ராகுல் காந்தி எங்க வந்திருக்கிறாரா? அன்னைக்கு அரசியல் கட்சிகளுக்கு தெரியலையா? இன்னைக்கு வளாகத்துக்கு வரக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களுக்கு தெரியலையா? ஆம் ஆத்மி இதுக்கு கையில் எடுக்கக்கூடிய ஆம் ஆத்மிக்கோ மற்ற கட்சி தலைவர்களுக்கோ தெரியலையா? இதை வைத்து ஒரு அரசியல் நடக்குது அப்படிங்கிறது தானே யதார்த்தமா கண்கூடா தெரியக்கூடிய அருவருப்பான ஒன்று. இல்ல, நீங்க இதை சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்த சம்பவத்தை நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இதுதான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில இது மாதிரி நடந்திருக்கு, நடக்கலையான்னு கேக்குறீங்க. காங்கிரஸ் ஆட்சி நடக்கும்போது எந்த மந்திரி கல்லூரி வளாகத்துக்குள்ள போனாரு, பல்கலை வளாகத்துக்குள்ள போனாரு? எந்த மத்திய அமைச்சர் 4 முறைக்கு 5 முறை கடிதம் எழுதினார் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு? மந்திரி கடிதம் எழுதாமலேயே தொடர்ந்து மரணங்கள் நடந்துட்டு இருக்க, தற்கொலைகள் நடந்துட்டு இருக்க. தமிழ்நாட்டை சேர்ந்த இதே பல்கலைக்கழகத்தில், இதே ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த செந்தில் அப்படிங்கிற மாணவர் 2008 தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க பிஜேபியும் காங்கிரஸையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது தலித் விஷயத்துல. இது நடந்தது காங்கிரஸ் ஆட்சியில சார். கடந்த 10 வருஷத்துல அநேகமான காலம் இருந்தது காங்கிரஸ் அரசு. அன்னைக்கே ராகுல் காந்தி இந்த வளாகத்துக்கு வரல. தமிழ்நாட்டிலயும் இருக்கு. இப்ப பாரு, விருதுநகர்ல 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர் வாட்சி கட்டிட்டு போறான், கைகடியாரம் கட்டி கையை விட்டுறாங்க. இந்த தீண்டாமை எல்லாம் இன்னும் நாடு முழுவதும் இருக்கு. எல்லாத்தையும் ஒழிஞ்சிடலாம் நாங்க சொல்லல. யாராவது ஒழிச்சிட்டாங்களா? இன்னும் ஒழிக்கப்படவில்லை. அது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நீங்க காங்கிரஸையும் பிஜேபியும் ஒப்பிட்டு பேசக்கூடாது தலித்துகள் விஷயத்துல. ஏன்னா இந்த அன்டச்சபிலிட்டி ஆக்டை கொண்டு வந்தது காங்கிரஸ். இந்த மக்களுக்கு ஆதரவான சட்டங்களை, தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்த காங்கிரஸ். பிஜேபி அது மாதிரி எதனா கொண்டு வந்தாங்களா? இல்லங்க. இந்த மக்களுக்கு ஆதரவான சட்டத்தை ஏற்றி இருக்காங்களா? சொல்லுங்க. நீங்க ரெண்டையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது. இன்னைக்கு பார்லிமெண்ட் சட்டங்கள் நான் கேட்கறது, இதே வளாகத்துல இன்னைக்கு வரார் இல்லையா ராகுல் காந்தி, இதே போல தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர் செந்தில் அவர் இதே போல தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டை சேர்ந்த விசிக்கு அன்றைய எம்எல்ஏ திரு ரவிக்குமார் அவர்கள் கையில் எடுத்து அதற்கான மாணவருக்காக குரல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. நீங்களும் நன்கு அறிவீங்க. என்னுடைய கேள்வி, அதற்கு பிறகு இது போன்ற மரணங்கள் தொடர பாவரலா கமிட்டி என்ற கமிட்டி அமைக்கப்பட்டு இந்த வளாகம் உட்பட இந்த வளாகங்கள்ல தலித் மாணவர்களுக்கு கொடுமைகள் இழைக்கப்படுகின்றன, இந்த மரணங்கள் தொடர்ந்து நடக்கின்றன ரிப்போர்ட் கொடுத்தும் ஏதாவது செய்யப்பட்டதா காங்கிரஸ் ஆட்சி? இந்தியா முழுவதும் ஒவ்வொரு குக்கிராமத்திலும் நிமிடத்திற்கு ஒரு கொலைகளும் கற்பழிப்புகளும் நடந்துட்டு இருக்குங்க. தினம் நடந்துட்டு இருக்கு. இந்த சேம் தினம் நடந்துட்டு இருக்கு.
இன்னைக்கு நடந்த சம்பவத்துல ஒரு மத்திய அமைச்சர் நேரடி தலையீட்டுல இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்கணும்? இத போய் இன்னைக்கு ராகுல் காந்தி போனாரு அது அரசியலான்னு கேட்க கூடாது. அன்னைக்கு கையில் எடுத்திருந்தா இந்த ஒரு மாணவருக்கு நடக்கக்கூடிய ஒரு நிலைமையை தடுத்து இன்னைக்கு வேற யாருன்னா போயிருக்காங்களான்னு சொல்றேன். அரசியல் பிரதிநிதிகள் யாராங்க போயிருக்காங்களா? நிறைய கட்சிகள் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. தயவு செய்து அது அரசியலாக்காதீங்க. அந்த மாணவர்கள் இருங்க, நான் சொல்றேன், பிஜேபிக்கு மட்டும்தான் பிஞ்சுகளுக்கு நஞ்சு விதைக்கும் குணமுள்ள கட்சி அது. நான் கேட்கிறேன், மத்திய அமைச்சருக்கு கல்லூரி வளாகத்திலேயே பல்கலைக்கழகத்தில் என்ன வேலை இருக்கு? நீங்க சொல்றீங்க அவங்க அம்பேத்கருடைய இயக்கம் வச்சு நடத்துறாங்க, அம்பேத்கர் சொல்றாங்க. ஏபிவிபிக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாணவர் அமைப்புக்கு அவங்களுக்கும் ஒரு பனிப்போர் நடந்துட்டு இருக்கு. ஒரு மத்திய அமைச்சர் என்ன சொல்ற, நடுநிலையா இருந்து தீர்த்து வைக்கணும், அது சமாதானப்படுத்தி இருக்கணும். அதை விட்டுட்டு மத்திய அமைச்சர் கடிதம் எழுதுறாரு, நடவடிக்கை எடுக்கணும்ன்றாரு, இவங்களை இடைநீக்கம் செய்யணும்ன்றாரு, விடுதலைகளிலிருந்து வெளியேற்றணும்ன்றாரு, வெளியேற்றிட்டாங்க. இப்ப என்ன முடிவுக்கு வந்திருக்கு? இப்ப பேசுறாரு பிஜேபி தலைவர், இறந்த ஒரு மனிதரை பார்த்து, ஒரு மாணவனை பார்த்து இவன் டெரரிஸ்ட், ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் என்றார். இப்படிதான் பச்சாபாவம் இல்லாதவர்கள் தலித்துகளை கண்டாலே நாய்கள். Don't put words into my mouth, Mr. செல்வ பெருந்தகை. நான் டெரரிஸ்ட்ங்கற வார்த்தையை யூஸ் பண்ணீங்க. என்ன சொன்னீங்க? நெறியாளர் கேளுங்க, என்ன சொன்னீங்க? அதற்கு நீங்க என்ன சொன்னீங்க கேளுங்க. சரியான நீங்க ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ன்றீங்க, தலித் ஆன்டி சோசியல் எலிமெண்டா? தமிழ்ல பேசுறேன். அதுக்கு முன்னாடி திசை திருப்பி என்ன பாக்குறீங்க? ஓபிசியா தலித்? அவர் ஓபிசியா தலித மனிதங்க, மாணவன் மாணவனா பாருங்க, உங்க வீட்டு பிள்ளையா பாருங்க. உங்க வீட்டு பிள்ளை இது மாதிரி இருந்தா நீங்க இப்படி பேசுவீங்களா? உங்க மகனோ மகளோ அந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சா நீங்க இந்த வார்த்தையை பேசுவீங்களா? ஒரு குற்றச்சாட்டு வருது உங்க மகன் மேலேயோ மகன் மேலேயோ, நீங்க சொல்லுவீங்களா அது மாதிரி ஆன்டி சோசியல் எலிமெண்ட்? எங்க பிள்ளைங்க அது? உங்க பிள்ளைகளா பாருங்க. நீங்க இந்த வார்த்தை எப்படி பிரயோகப்படுத்துவீங்க? நீங்க முதல் இருங்க, நீங்க முதல்ல இந்த வார்த்தை திரும்ப பாருங்க, வாபஸ் வாங்குங்க, மன்னிப்பு கேளுங்க. யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் செய்து கொண்டிருப்பவன் நீங்க முதல்ல மன்னிப்பு கேளுங்க. இதுக்கு இந்த வார்த்தை நீங்க ஆன்டி சோசியல் எலிமெண்ட் டெரரிஸ்ட் மாணவர்களை பார்த்து சொன்னதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த வார்த்தையை திரும்ப பெற வேண்டும். என்ன வார்த்தை இது? கேட்க வேண்டும். என்ன பேசுறீங்க? எந்த வார்த்தையை உபயோகிச்சீங்க நீங்க? அவன் என்ன பிரயோகிக்கலாமா? அந்த அமைப்பு என்ன செய்தது என்று முதலில் அதை செக் பண்ணுங்க. நீங்க திருப்பி பீயிங் வெரி இன்சென்சிட்டிவ் திரு ஆச்சாரி. இது சரியான அணுகுமுறை இல்ல. அவர் அதிகாரியா இருந்தா படிச்சதா படிக்கல. ஆன்டி சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டாரு, டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு துணை போனாரு அப்படின்னு நிரூபிக்க முடியாது. நீங்க யாருக்கு நீங்க என்ன சப்போர்ட் பண்றீங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. யாரை சப்போர்ட் பண்ணுங்க? நியாயமா பேசுறோம். நான் கேக்குறேங்க, உன்னுடைய மகனோ மகளோ அந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சு இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஆன்டி சோசியல் எலிமெண்ட் சொல்லுவீங்களா? நீங்க I cannot accept this. சிவகாமி அவர்கள்ட்ட முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த விவாதத்தை திசை திருப்பாதீங்க. நான் என்ன சொன்னேன்? யாக்கூப் மேமனை சப்போர்ட் பண்ண ஒருத்தனை இவங்க யாக்கூப் மேமனை சப்போர்ட் பண்ற இந்த குரூப்ப என்ன சப்போர்ட் பண்ணாங்க பாத்தீங்க? சொல்லுங்க பாப்போம். என்ன உங்களுக்கு என்ன பண்ணாங்க? ஒரு நாட்டுல கருத்துரிமை பேச்சுரிமை இருக்குங்க. இந்த நாட்டுல நீங்க வந்தா தான் கருத்துரிமையை பேச்சுரிமையை பிடுங்குறீங்க. எல்லாருக்கும் எதுவும் பேசுறதுக்கு உரிமை இருக்கு. அதுக்கு முன்னாடி சார் செல்வ பெருந்தகை, நீங்க ஏன் நீங்க தவறான வார்த்தைகளை யூஸ் பண்றீங்க? 257 பேர் உயிரிழந்திருக்கான். அவனை கொன்னவன் இந்த யாக்கூப் மேமன். ரோஹித் லெமுவாலா பத்தி பேசுறோம். நீங்க ரோஹித் லெமுவாலா பத்தி பேசுங்க. லெட்ஸ் பி சென்சிட்டிவ், லெட்ஸ் பி சென்சிட்டிவ். நான் சிவகாமி அவர்கள்ட்ட சிம்பிளிஃபை பண்றதுக்கான முயற்சிகள் நடக்குதோ அப்படிங்கிற கேள்வி. இப்ப அக்லாக்குடைய மரணமா பாரதிய ஜனதா காரணம், இதுவா பாரதிய ஜனதா காரணம்? முடிச்சிட்டு இது நரேந்திர மோடி மன்னிப்பு கேட்கணும், இதுக்கு பாரதிய ஜனதா அரசு காரணங்கிறத தாண்டி இதுல அமைச்சருடைய தலையீடு எந்த அளவுக்கு கேள்விக்குரியதோ அது அந்த அளவுக்கு கேள்விக்குரியது. சமூக ரீதியாக அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த மாணவர்கள் தொடர்ந்து படக்கூடிய துயரங்கள், தொடர்ந்து அந்த கல்லூரி வளாகத்திலையும் சரி தேசமெங்கும் இருக்கக்கூடிய கல்லூரி வளாகங்கள்ல நடக்கக்கூடிய மாணவர் தற்கொலைகள், குறிப்பா தலித் தற்கொலைகள் மறுக்கிறீங்களா? இங்க நடக்கிற விவாதத்தை பார்க்கும்பொழுது முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம நான் அப்படி நினைக்கிறேன். ஒரு எழுத்தாளருங்கிற முறையில அந்த கடிதத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே இவ்வளவு ஆழமா வாழ்க்கையை இவ்வளவு உணர்ந்து இவ்வளவு வேதனைப்பட்டு அதை இவ்வளவு அழகா வெளிப்படுத்த முடிஞ்சிருக்கிற அவனுடைய லைஃப் என்னை பிரமிக்க வைக்குது. அப்படிப்பட்ட மாணவனை இந்த சமூகம் இழக்குதேங்கும் போது இன்னும் வருத்தமா இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு சமீப காலத்துல நான் சூசைடல் நோட்டெல்லாம் ஏதோ கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், நிறைய படிக்கல. இருந்தாலும் இந்த நோட்டை படிக்கும் பொழுது
அவ்வளவு ஒரு வித்தியாசமா அது எழுதப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒருவனை, அதாவது நான் என்னுடைய அடையாளத்தை வச்சு என்னை எடை போடாதீங்க அப்படின்னு சொல்றவனை பார்த்து திரும்ப வந்துட்டு அவன் தலித் இல்ல, ஓபிசி இல்ல அப்படின்னு பேசுறதே அவனுக்கும் சரி இந்த சமூகத்துக்கும் செய்யற மாபெரும் துரோகம் நினைக்கிறேன். அவனுடைய பாயிண்டே முதல்ல அந்த தற்கொலை நோட்ல என்ன எழுதியிருக்குன்னா, என்ன மனுஷனா பாருங்க, உங்களுடைய சக நண்பரா பாருங்க, அல்லது ஒரு மாணவனா பாருங்க, ஒரு மனிதன் ஒரு ஜாதி அடிப்படையில பிறந்த காலத்தில இருந்தே இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் அனுபவிச்சுட்டு வரேன், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கேன், நான் நட்சத்திரங்களை நோக்கி போறேன்னு ஒரு எழுதுறவனை பார்த்து கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம இப்படி பேச முடியும்னு நினைக்கிறதே பார்க்கும்போது எவ்வளவு கொடூரமானவங்களா அவங்க இருக்க முடியும் அப்படி பேசுறவங்கிறத நான் பாக்குறேன். ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு தலித் சமூகத்தில இருந்து வர்ற ஒரு ஆள்னு நான் பார்க்கும் பொழுது, ஒரு மாணவனை இந்த அளவுக்கு எஜுகேட் பண்றதுக்கு இந்த சமூகம் என்ன பாடுபட்டிருக்கு, இது எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. அந்த பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரி சூழ்நிலைய நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து. அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, கவனிக்கப்பட வேண்டிய பிரச்சனை. நீங்க சொல்லும்போது சொல்றீங்க இத ரொம்ப சிம்பிளா அரசியல் பண்றமான்னுட்டு. நான் அந்த தலித் சமூகத்தில இருந்து பாக்குறேன். இப்ப நீங்க என்ன அடிக்கிறீங்க, நீங்க கொடூரமானவங்க தான், அதுல நான் மறுக்கல. ஆனா மாலன் என்ன ஆதரிக்கிறாரு, அவரை போய் அரசியல் படுத்துறாரு, நான் எப்படி சொல்ல முடியும்? யாருக்கு எனக்கு ஆதரவு கொடுக்கறாங்களோ, தாழ்ந்து கிடக்கிற சமூகத்துக்கு அந்த சமயத்துல குரல் கொடுக்கறாங்களோ அத அரசியலா நிச்சயமா நாங்க பார்க்க மாட்டோம். ஏன்னா அந்த சமூகத்துக்கு இந்த 1.25 லட்சத்துக்கு அவன் ஒரு கடிதம் எழுதி வச்சிருக்கான், அதையாவது கொடுத்து தொலைங்கன்னு சொல்லி. அந்த 1.25 லட்சம் எங்களுடைய ஃபீஸ், அந்த கிராண்ட் கூட நிக்குது, அதையாவது கொடுத்துருங்க என்னுடைய ஃபேமிலிக்கு சொல்றான். நோக்கோட, அதனால ஒரு தலித் சமூகத்தினுடைய நோக்கோட இல்ல என்னுடைய அதுல குரல் கொடுப்பது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு அழுத்தமா இருக்கலாம். ஆனா அதனது நோக்கம் நல்ல நோக்கமா அரசியல் நோக்கமாங்கிறது கேள்விக்குள்ள. சரி, நான் காங்கிரஸ் பிஜேபிங்கிற கம்பேரிசனுக்குள்ள போகல. ஆனா கடந்த இந்த 9 தற்கொலையில இந்த 9வது தற்கொலை ஏதாவது ஒரு விஷயத்துல வித்தியாசப்பட்டிருக்கா இல்லையாங்கிறதா நீங்க பாக்கணும். 8 தற்கொலைக்கு எல்லா தற்கொலைக்கும் எல்லாரும் போகணும்னு அவசியம் இல்ல. அந்த இடத்துல அது என்ன பிரச்சனையா இருங்கிறத பொறுத்துதான் அது அரசியல் ஆகும். இந்த இடத்துல இதுல அமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்காரு, அதுல ஒரு எம்பி சம்பந்தப்பட்டிருக்காரு, எக்ஸ்டர்னல் பிரஷர் இருக்கு. இப்ப என்கிட்ட சொன்னாரு, நீங்களும் ஒரு IAS ஆபீசர், இது ப்ரொசீஜர் தானேன்னு சொல்றாரு. நான் ஒத்துக்கிறேன், இது ப்ரொசீஜர் தான். அது எந்த எம்பி கூட எழுதலாம். தென் சென்னை எம்பி எழுதாட்டினா வட சென்னை எம்பி எழுதினா கூட அதை கவனிக்கணும். ஏன்னா மக்கள் பிரதிநிதி ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வரும் பொழுது அதை கவனிப்பதற்கு நிச்சயமா அது ஒரு டியூட்டி கான்சியஸ் உள்ள யாருமே செய்யக்கூடியதுதான். ஆனா அது வெறும் டியூட்டியா தான் இருக்கணுமே தவிர அது பிரஷரா இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்னு வெளியில இருந்து டிக்டேட் பண்ண முடியாது. அந்த இடத்துலதான் இவங்க அரசியல் சார்ந்திருக்கலாம். அரசியல் சாராம எந்த துணைவேந்தரும் இருக்க முடியாது. நீங்க ஓட்டு போடுறீங்க, நீங்க பத்திரிகையாளரா இருக்கீங்க, எழுத்தாளரா இருக்கீங்க, எல்லாருக்கும் ஒரு அரசியல் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு அரசியல் சார்பு இருக்கு. அரசியல் சாராதவங்கள துணைவேந்தரா நம்ம வானத்துல இருந்து தான் குச்சி ஆட்களை கொண்டு வரணும். ஆனா தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர்கள் அடையாளப்படுத்திக்கிட்டா கூட ஒரு போஸ்ட்னு வரும்பொழுது அதற்கான ஒரு நியாயம் இருக்கு. அதை இப்ப ஆன்சர் பண்ணட்டும். ஏன்னு கேக்குறேன்னா, முதல்ல ஒரு கமிட்டி போட்டுச்சு, இவங்களா ஒரு இண்டிபெண்டன்ட், அதாவது லெட்டர் வந்தோம். அமைச்சர் என்ன சொல்றாங்க, ஒரு முடிச்சறேன். இந்த கமிட்டியில என்ன டெசிஷன் எடுத்தாங்களோ திரும்பி இந்த லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் அதை ரிவர்ஸ் பண்றாங்க. இன்கன்சிஸ்டன்சி அந்த கமிட்டி ரிப்போர்ட்லயே இருக்கு. இந்த இன்கன்சிஸ்டன்சி ஏன் வந்தது, இதை துணைவேந்தர் விளக்கும். இது என்னுடைய குரல் மட்டும் இல்ல, அங்க வேலை செய்யற டீச்சர்ஸ் யூனியன் அவங்களும் இதே தான் கேக்குறாங்க. இந்த கமிட்டி ரிப்போர்ட்ல ஏன் இன்கன்சிஸ்டன்சி வந்தது, ஸ்டூடெண்ட்ஸ் அதை தான் கேக்குறாங்க. காலை வரையின்றே அடப்பிட்டு இருந்தாலும் இன்னைக்கு எல்லாரும் போராட்டம் நடத்துறாங்க. அந்த இப்ப ஒரு யூனிவர்சிட்டியில முக்கியமான பாடி எதுன்னா, ஒன்னு ஒரு டெக்னிக்கல் கமிட்டி இருக்கும், டீச்சர்ஸ் யூனியன் இருக்கும், பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி இவங்களுடைய கருத்தை விட ஒரு வெளியில இருக்க மினிஸ்டருடைய கருத்து வேல்யூபிள் எப்படி ஆணுச்சு, இதுதான் என்னுடைய கேள்வி. அப்போ ராஜீவ் காந்தி பாக்குறதுல தப்பு இல்ல, அது ராகுல் காந்தி பாக்குறதுல தப்பு இல்ல, அவர் அரசியலா பேசுறதுல தப்பு இல்ல. ஏன்னு கேட்டா இது மற்ற தற்கொலை விட வித்தியாசப்பட்டது, பேசித்தான் ஆகணும். இல்ல, மற்ற தற்கொலையும் போது இந்த குரல்கள் வந்திருந்தால், இந்த அழுத்தங்கள் வந்திருந்தால், இது தொடராமல் இருந்ததுக்கான வாய்ப்பும் ஏற்பட்டிருக்குமே அப்படிங்கிற கேள்வி சொல்றீங்க. 268 வீடு தர்மபுரியில எரிஞ்சது, இங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டர் முதல்ல போய் எட்டி பார்த்தாங்களா அந்த அம்மா?
ஒரு ஹெலிகாப்டர் வச்சு 1/2 மணி நேரம் போய் பாக்குறதுக்கு என்ன அவங்களை எது தடுத்தது? நடவடிக்கை சரி, எடுக்கப்பட்டது. இப்ப மாயாவதி வரேன்றாங்க, அந்த மாயாவதி தான் வந்தாங்களாங்க? யாருமே வரல, ஒருத்தர் கூட அங்க எட்டி பார்க்கல. இது மாதிரி நிறைய எட்டி பார்க்காத எத்தனையோ கொலைகள், தற்கொலைகள், அட்ராசிட்டிஸ் நடந்துட்டு தான் இருக்கு. ஏதாவது ஒன்னாவது அரசியலாக்கப்படுது, அந்த சந்தர்ப்பத்தை வச்சு இன்னொரு புஷ் இட் ஃபார்வர்ட் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நாங்க இருக்கோம். இப்போ பாரதிய ஜனதாவுடைய திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். எதற்காக அமைச்சர் தலையிட்டார்? எதற்காக மத்திய கல்வித்துறை அமைச்சர், HRD அமைச்சர் பல கடிதங்கள் எழுதினார் அப்படின்னு கேட்கும்போது யாரு வேண்டுமானாலும் சொல்லலாம். அதை தாண்டி அவர் அந்த தொகுதியுடைய MP, அந்த ரீதியில் அவர் எழுதினார் அப்படிங்கிறீங்க. இதே பல்கலைக்கழகத்துல சார், அந்த பகுதியை சேர்ந்தவர் அவர், இதே பல்கலைக்கழகத்துல 9 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் 8 மாணவர்கள் தலித் மாணவர்கள். இந்த பல்கலைக்கழகத்துல நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் காரணம்னு பாவரலா கமிட்டிங்கிற கமிட்டி அமைக்கப்பட்டு அதுல தெரியவும் படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய உங்களுடைய ABVP-ல யாரோ சொன்னாங்க அப்படிங்கறதுனால கடிதம் எழுதி அழுத்தம் கொடுக்கக்கூடிய அமைச்சர் அந்த சமயத்தில் அதை எழுப்பாதது ஏன்? அதற்காக குரல் கொடுக்காதது ஏன்? அவருடைய குட் ஆபீசஸ் பயன்படுத்தாதது ஏன்? அமைச்சர் ஸ்மிருதி இரானி ஏன் அதுல அன்னைக்கு தலையிடல? ஒரு பிரைவேட் சிட்டிசனா அன்னைக்கு அமைச்சர் இல்லைன்னு சொல்லலாம், ஒரு பிரைவேட் சிட்டிசனா ஏன் தலையிடல? அந்த பகுதியை சேர்ந்த ஒரு முக்கியமான அரசியல் தலைவரா பாஜகவின் பண்டாரு தத்தாத்திரேயா அன்னைக்கு ஏன் தலையிடல? இன்னைக்கு ஏன் இந்த மாணவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு தொடர் அழுத்தம் கொடுக்கிறார்? சரி, உங்க கேள்வி சரியான கேள்வி, அதுக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி திரு செல்வப்பெருந்தகை ஒரு கேள்வி கேட்டாரு. அவர் அதை அரசியல் படுத்தும் போது சொன்னாரு, காங்கிரஸ் தான் தலித்துகளுக்கு போராடுறாங்க, பிஜேபி போராடுறது இல்லைன்றது. இது ஒரு தவறான ஒரு பதிவை உங்க சேனல் மூலமா பதிவு பண்ணிட்டாருன்னா அது பல வருடங்களுக்கும் அப்படியே தான் இருக்கும். அதனால ஒரே ஒரு நிமிஷத்துல நான் அதை சரிபடுத்தி காங்கிரஸா பிஜேபியான்னு கொண்டு போக விரும்பல. காங்கிரஸா பிஜேபியா மாற்றப்படுது. ஒரு நிமிஷம் மட்டும் எனக்கு அலாட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் உங்க கேள்விக்கு வந்துடுறேன். அதாவது ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட டைட்டன் பண்ணி அதுல பல்வேறு அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து அந்த ஆக்ட பலப்படுத்தினது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியிலேயே பண்ணியாச்சு. அது நாங்க கமிட்டில இருந்து இப்போ வந்திருக்கு. தவறா சொல்றீங்க நீங்க டைட்டன் பண்ணீங்க. எஸ்சி எஸ்டி ஆக்ட் டைட்டன் பண்ண பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியை பண்ணிட்டாங்க. இப்ப ராஜ்யசபாலயே பாஸ் பண்ணிருக்காங்க. அவர் ஃபேக்சுவலி இட்ஸ் a factual error. problem in your audio. I'll correct it and come back to you very shortly, sir. திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, உங்களுடைய ஆடியோல ஒரு சிறிய பிரச்சனை, மீண்டும் கரெக்ட் பண்ணிட்டு உங்கள்ட்ட in a very short while வரேன். திரு செல்வ பெருந்தகை, then to Mr. ஆச்சாரி. I'll try to correct that. ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது 2013-14 இந்த சட்டத்தை எல்லாம் இதை மிகவும் கடினமாக்க வேண்டும், இதில் நிறைய பேர் தவறு செய்பவர்கள், தலித் மக்களுக்கு எதிராக வன்கொடுமையில் ஈடுபடுவர்கள் தப்பித்து விடுகிறார்கள் என்பதற்காக அதை மெருகேற்றி வலிமையாக்கி கொண்டு ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்புனாங்க. அதுக்குள்ளே ஆட்சி போயிடுச்சு. பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணி ராஜ்யசபால வரும்போது காங்கிரஸ் துணையோட தான் செய்ய முடியும் ஒரு நிலை ஏற்பட்டது. அப்ப காங்கிரஸ் ஆதரிச்சு கொண்டு வந்தாங்க. தவறா சொல்றேன். தட் இஸ் நாட் தி இஷ்யூ. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த மாணவருடைய செயல்பாடு இப்படி இருந்தது, அதனால நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம், இந்த விளைவை தெரிந்து நாங்க இதை செய்யல அப்படிங்கிறது பாஜக தரப்புல கொடுக்கக்கூடிய விளக்கம். இதுல சம்பந்தப்பட்ட ABVP மாணவரும் கூட நாங்க அரசியல் ரீதியா மோதிக்கிட்டோமே தவிர இது நாங்கள் எதிர்பார்த்ததல்ல, இதை நோக்கி நாங்க செய்யல அப்படிங்கிறாங்க. Does that hold water? இல்ல, இதுல முதல்ல இதை ஒரு தலித் மாணவருடைய பிரச்சனையாக பார்ப்பது என்பதே சரிதானா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது அவர் தலித் மாணவராக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அது வேற ஒரு, அதை பற்றி நான் போல. ஆனால் அவர் எப்படி நடத்தப்பட்டார், 2 விஷயங்களை நீங்க பார்க்கணும். ஒன்று, அவர் தலித் மாணவராக இல்லாத பட்சத்திலும் கூட அவர் தன்னை எந்த ஒரு ஐடியாலஜியோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். அவர் ஒரு அம்பேத்கர் மாணவர் அமைப்பு என்கின்ற அமைப்போடு அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். அதாவது அம்பேத்கருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவராக, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விரும்புவராக அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். இரண்டாவது, அவர் எப்படி நடத்தப்பட்டார். அதாவது அவர் அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க, ஆனா படிப்பை தொடரலாம் என்று சொன்னாங்க. ஆனா கல்லூரி விடுதிக்குள்ள வரக்கூடாது, கல்லூரி உணவு விடுதிக்குள்ள வரக்கூடாது, கல்லூரி நூலகத்துக்குள்ள வரக்கூடாது என்று சொன்னாங்க. அது நீங்க எப்படி இருக்காது, நீங்க அந்த ஊரில் வாழலாம், ஆனால் இந்த தெருவில் வரக்கூடாது என்று சொல்லி எப்படி நம்ம தலித்துகளை நடத்துறோமோ அதே மாதிரியான ஒரு சிமிலர் சிச்சுவேஷன்ல அவரை கொண்டு வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். அவர் தீவிரவாதிகளை ஆதரித்தாரு, அவர் அதனால ஒரு ஆன்டி நேஷனல் எலிமெண்ட் என்றெல்லாம் பேசுறாங்க.
நான் என்ன சொல்றேன், தீவிரவாதிகளை ஆதரித்தாலும் கூட மாணவர்கள் அரசியல் பேசுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை திரு வைகோ ஒரு தீவிரவாத அமைப்பை ஆதரிப்பது தீவிரவாதமாகாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தெளிவா தீர்ப்பளித்திருக்கிறதா? 18 வயதில் இருக்கிறவர்கள் வாக்களிக்கலாம் என்கின்ற போது அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அரசியல் பேசுவதும் அரசியல் விவாதிப்பதும் அதில் ஒரு நிலை எடுத்துக் கொள்வதும் அதற்காக தங்களுடைய போராட்டங்களை நடத்துவதும் அதை நம்ம எப்படி ஒரு தவறு என்று நம்ம சொல்ல முடியும்? அதை ஒரு சமூக விரோத செயல். அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இது நாங்க எங்களுக்கு இதுல மாற்று பார்வை இருக்கு, நாங்க கம்ப்ளைண்ட் பண்றோம், அந்த உரிமை எங்களுக்கு இருக்கு, ஏபிவிபிங்கிற அமைப்பு இருக்கு, அமைச்சர் அந்த தொகுதியுடைய எம்பி மாணவர்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த பல்கலைக்கழகத்தை விட்டுருங்க, எந்த ஒரு விஷயமே அதாவது பல்கலைக்கழகத்தில் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ அவங்க ஒரு அரசியல் கட்சியோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர்களாக இருந்தால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க? நம்முடைய கட்சிக்கு நம்முடைய தலைவருக்கு இது களங்கம் கற்பிக்கிற ஒரு செயலாக இருக்கிறது, அதனால் இதை அனுமதிக்க கூடாதுன்னு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதை நம்ம சென்னை பல்கலைக்கழகத்தில் பார்த்தோம். மாணவர்கள் மதுவிலக்குக்காக போராட்டம் நடத்துறாங்க. மதுவிலக்கு சரி தப்பு நடைமுறை சாத்தியம் உண்டு இல்லை அது வேற ஒரு விஷயம், அது பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப மாணவர்கள் அதுக்காக சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள். சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அவர்கள் மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் அவர்கள் சேர்த்துக்கொள்ள மறுக்கப்படுகிறார்கள். அதுல ஒரு மாணவன் கடைசி நிமிடத்தில் அந்த நாளையோடு துணைவேந்தரோட பதவி முடிகிறது என்கின்ற காலகட்டத்தில் வேறு வழி இல்லாமல் அவன் மேலே ஏறி அங்க கட்டடத்து மேல இருந்து குதிக்கக்கூடிய அளவுக்கு அவன் போகிறான். அப்ப அந்த அளவிற்கு மாணவர்களை செலுத்துவது எது? அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அரசியல் சார்பு. சிவகாமி, உங்களுடைய பார்வை உங்களுடைய பார்வை. அதாவது அம்பேத்கர் அசோசியேஷனாலே டெரரிஸ்ட், ஆன்டி சோசியல், ஆன்டி நேஷனல் மாதிரி அவர் பேசினாரு. அது ரொம்ப வன்மையா கண்டிக்க கூடியது. இன்னொன்னு நீங்க அவங்களுடைய உளவியலை பார்க்கணும். அதாவது அவங்கள ரொம்ப மட்டமாகவும் மோசமாகவும் நடத்துறது, மாற்று கருத்தை கொஞ்சம் கூட அனுசரிக்காதது, அப்படி ஒரு அசோசியேஷனே தேவையில்லைன்னு எடுத்ததுனாலதான் இந்த மாதிரியான பிரச்சனையுடைய ஆரம்பமே. அதனால இவங்களுடைய இல்ல இந்த அம்பேத்கர் அசோசியேஷனுக்கும் ஏவிபிக்கும் இதனாலதான் பிரச்சனை வந்தது. அதுல ஒரு அடிதடி சண்டை நடந்ததுன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் முரண்பாடு இல்ல மோதல் இருந்ததாக அவங்க பொய்யா வழக்கு கொடுத்து அது பொய்ன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அன்னைக்கு போலீஸ் அந்த சமயத்துல அங்கதான் இருந்தாங்க, எந்தவித தாக்குதலும் நடக்கலன்னு சொல்லி அவங்களே ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா மறுபடியும் ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டியில இப்படி ஒரு தாக்குதல் நடந்ததாக பொய்யாக எழுதப்பட்டிருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கு இவங்க. இதே மாதிரிதான் நீங்க ஐஐடியில கூட பாத்தீங்க, அம்பேத்கர் பெரியார் படிப்பு வட்டம்னு ஆரம்பிச்ச உடனே எதிர்ப்பு கிளம்பினதையும் ஐஐடி நிர்வாகம் இதுக்கு அகேன்ஸ்டா இருந்ததையும். அப்போ இந்த இதே மாதிரியான சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு நிர்வாகத்தோ அல்லது ஒரு அரசு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க நிச்சயமா தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதுக்கான ஒரு நிலைப்பாடை எடுக்கிறதுல என்ன ஒரு அது சரியா தப்பாங்கிறத தாண்டி அதனால தீவிரவாதிங்கிற முத்திர குத்துற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இஃப் யுவர் கமெண்ட்ஸ் வேர் ராங்லி பெர்சிப்ட், யூ வுட் லைக் டு டேக் தட் பேக். திரு ஆச்சாரி, உங்களுடைய கருத்து. திரு ஆச்சாரி இஸ் பேக். இப்ப கேக்குறா என்னோட ஆடியோ ஓகேவா? There's a small issue, go ahead. ஓகே, என்னுடைய கருத்து என்னன்னா, நான் திரும்பி சொல்றேன், யாரு டெரரிசத்தை சப்போர்ட் பண்றாங்களோ, யாரு டெரரிஸ்ட சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் தான். அது தெளிவா நான் பதிவு பண்ணேன். திரு ஆச்சாரி, இந்த சந்தர்ப்பத்துல அது நடந்ததா இல்லையாங்கிறதுக்குள்ள போக விரும்பல. அப்படியே அவர்கள் சப்போர்ட்டா பேசியிருந்தாலும் இந்த நாட்டுடைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு படி அப்படியே ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை ஆதரிப்பது கூட தீவிரவாதம் ஆகாது அப்படின்னு திரு வைகோ வழக்குல இந்த நாட்டுடைய உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆக ஒருவேளை நீங்க சொன்ன ஒரு கருத்து தவறா புரிந்து கொள்ளப்படுதுன்னா வித்ரா பண்ணுங்க. இஃப் யூ ஸ்டாண்ட் பை தட், இட் இஸ் ஹைலி கண்டபிள். அதாவது நான் இதுல நான் என்னுடைய கருத்தை வாபஸ் வாங்குறதுக்கு வேலையே தெரியாது. யாரு ஒருத்தன் நம்மளுடைய நாட்டத்தை 200க்கும் மேற்பட்ட பாம்பேல சொல்றானோ அவனை நீங்க சப்போர்ட் பண்றதும் தாவூத் இப்ராஹிம் போடக்கூடாது அப்படின்னு இப்ப இறந்திருக்கக்கூடிய மாணவர் ரோஹித் மட்டும் கேட்கல. இந்த நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நீதிபதிகள் உட்பட பிரசிடன்ட் பிரணாப் முகர்ஜிக்கு கடிதம் வரைந்தாங்க. அவங்க எல்லாம் தீவிரவாதிகளா? யாக்கூப் என்னன்னா, யாக்கூப் மேமனை தூக்கில போடுறதோட வேணான்றதோட அவங்க நிறுத்திட்டாங்க. ஆனா இந்த குரூப்ல என்ன சொன்னா, நீங்க ஒரு யாக்கூப் மேமனை சொன்னீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒரு யாக்கூப் மேமன் உருவாவாங்க. அதனால அர்த்தம் என்ன?
ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு விளக்கமா சொல்லுங்க, நாங்களே கேட்டுக்கிறோம். நினைக்கிறாங்க முடியுமா? என்ன சார் பேசுறீங்க? என்ன நியாயம்? நாட்டை வந்து டெரரிஸ்ட் நாட்டை உருவாக்கணுமா? இதுதான் அவங்க காலேஜ்லயும் யூனிவர்சிட்டிலையும் சொல்லி கொடுத்தாங்களா? இப்போ இதற்காகத்தான் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்னுடைய புரிதல். நாம் படிச்ச வரைக்கும் இதுல வந்து தாக்கப்பட்டார் அந்த ஒரு மாணவர், ஏபிவிபி மாணவர் தாக்கப்பட்டாருங்கிறதுக்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நாட் ஃபார் த ரீசன் யூ செட். அதாவது அதனுடைய சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க. முதல்ல வந்து again and again you are start from Yaqub Memon, then you also start about their education, then அதுக்கு வந்து Facebookல எதிர்த்திய சேர்ந்த சுஷில் குமார் ஒரு பதிவு போடுறாப்ல. அந்த சுஷில் குமார 30 பேருக்கு மேல வந்து பாய்ஸ் வந்து அந்த பையனை அட்டாக் பண்றாங்க, அவனை உதைக்கிறாங்க. இதையெல்லாம் ஆராய்ந்த கமிட்டி தான், ப்ராக்டர் கமிட்டி தான் இதற்கான ஆதாரம் இல்லை அப்படின்னு, தாக்கப்பட்டதுக்கான ஆதாரம் இல்லைன்னு அறிக்கை கொடுக்குது. அந்த அறிக்கை எப்படி மாறுதுன்னு கேக்குறேன். மாறல. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்றதுன்னா அதை சொல்றேன் நானு. அதாவது ப்ராக்டோரியல் போர்டு வந்து என்ன முடிவு பண்ணுது, இந்த பையன் வந்து சரி இந்த பையனுடைய வாழ்க்கை வந்து பாதிக்கப்படக்கூடாது அந்த ஒரே காரணத்துக்காக அந்த பையனை வந்து சஸ்பென்ஷனை ரிவோக் பண்றாங்க. அட் தி சேம் டைம் அந்த பையன் வந்து ஹாஸ்டல்லையோ அல்லது அந்த கேம்பஸ் வந்து வேற பொலிட்டிக்கல் பர்பஸ்க்கோ அவன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இல்ல. ஆகஸ்ட் 12ஆம் தேதி வந்த ப்ராக்டர்ஸ் ரிப்போர்ட் இதுல ஆதாரம் இல்ல, அவர் வந்து கடுமையா எச்சரிச்சு விட்டுறலாம், இது போன்ற ஒரு ரெண்டு தரப்புக்கும் இடையே மோதல் நடக்குது, எச்சரிச்சு விட்டுறலாம் அப்படின்னு ஒரு முடிவு கூறுது. ஜனவரி 7ஆம் தேதி எடுத்த முடிவு என்னன்னா, we will take a lenient view but he will be a conditional punishment. That conditional punishment will be he cannot use hostel, no political activity should take place in the campus. இதுதான். ஆனா இதே பையன் வந்து போன ஞாயிற்றுக்கிழமை எதனால தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்றது இட்ஸ் a subject matter of investigation. We need not jump to இதுல அமைச்சர்கள் அழுத்தம் கொடுத்திருக்காங்கங்கிறது தான் குற்றச்சாட்டு. இது போன்ற அழுத்தத்தை இதே பல்கலைக்கழகத்துல தற்கொலைகள் நடந்த போது அந்த பகுதியோட இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர், அந்த பகுதியோட மிக முக்கிய அரசியல் தலைவர் பண்டாரு தத்தாத்திரேயா கொடுத்திருக்கிறாரா? பாஜகவுடைய எந்த பிரமுகர் கொடுத்திருக்கிறார்? எங்களுடைய பாஜகவை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு முறையும் இது மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்கும்போது நாங்கள் அதை வன்மையாக கண்டித்திருக்கிறோம். இது நாங்க வந்து டபுள் ஸ்டாண்டர்ட், காங்கிரஸ் மாதிரி எங்களுக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் கிடையாது. நீங்க உடனே அமைச்சர் கடிதம் எழுதுறார், ஏன் இந்த விஷயத்தை நீங்க யாருமே எழுதலாம், யாருமே லெட்டர் எழுதலாம் அப்படிங்கும்போது நீங்க எழுதல முன்னாடி, ஏன் இது பாஜக முன்பு எழுப்பல இது போன்ற மாணவர் தற்கொலைகள், அதே வளாகத்தில் நடக்கக்கூடிய தற்கொலைகள்? கரெக்ட். இப்போ நான் இன்னொன்னுக்கு வந்து ஒரு ரியாலிட்டிக்கு வரேன். What is the reality in research organizations? The doctoral and post doctoral research is so cumbersome. ஒரு பையனால ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ அதனுடைய ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடும் போது he needs extraordinary intelligence, he needs extraordinary ஒரு பயங்கரமான வெவ்வேறு கேள்வி. அவரை தயவு செஞ்சு கொஞ்சம் இன்னும் ரொம்ப மோசமா அதை ஆக்க வேண்டாம்னு சொல்லுங்க. அப்ப எக்ஸ்ட்ராடினரி இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுங்க. Are you talking sense, Mr. So how can you say that you need extra intelligence and therefore there was a pressure? And see, all the research scholars who are committing suicide, only this pressure. Every researcher is under pressure. Don't you agree? Don't you understand? Have you not done PhD? If you have done PhD, you will understand. ஒரு அரசியல் அழுத்தத்துக்கான முகாந்திரம் மிக கடுமையா இருக்கு. இந்த விஷயத்துல அந்த மாணவர் வந்து யாரும் காரணம் இல்லைன்னு சொல்றாரு, யாரும் காரணம் இல்லைன்னு சொல்றாரு. ஆகிய காரணத்தால இதுல அரசியல் அழுத்தம் காரணம் இல்லைன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, விஷ்ணு பிரியாவுடைய கடிதத்துல கூட யாரும் காரணம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆகையனால அப்படியே விட்டுருவோம்னு பாஜக விட்டுறல. இதை ஆராய வேண்டிய ஒரு விஷயமா பார்த்தீங்க. அதே போல you cannot shoot from a dead man's letter. இல்ல அவர் வந்து ரகசியமா சொல்லிருக்காரு, எனக்கு PhD பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால தற்கொலை ரகசியமா போன் பண்ணி சொல்லிருக்காரு போல இருக்கு. இல்ல
லெட்டர்ல இல்லாதத யாரும் சொல்லாதத இங்க வந்து ரொம்ப தைரியமா வர சொல்ல வரீங்க. என்ன அவ்வளவு தைரியம் உங்களுக்கு? Don't talk rubbish. If you understand, you are talking rubbish. I say, don't use that word rubbish. You are talking rubbish. இல்ல தவறாக பேசுறீங்க. நாகரிகமா பேச தெரியல. நாகரிகமா உங்களுக்கு பேசவே தெரியாது. பேசுறீங்க நீங்க. நாகரிகமா உங்களுக்கு பேசவே தெரியாது. சமூகத்தை போயிட்டு இல்ல let's not get இப்படி பேச கூடாதுங்க. இல்ல let's not get personal. நீங்க வந்து why you are doing Dalit issue in this? என்ன செய்ய சொல்ல போறீங்க நீங்க? என்ன சொல்ல வரீங்க? இல்ல பிஜேபினா இப்படி தான் இருப்பீங்களா? பிஜேபினா இப்படி தான் இருப்பீங்களா? இல்ல இப்படி தான் பேசுவீங்களா? அப்படி நம்ம அப்படி இல்ல ஒரு தொடர்ச்சியா தலித் மக்கள் மேல இந்த ஒபினியன் வச்சிருக்கிற நீங்க தான் ஆன்டி சோஷியல், ஆன்டி நேஷனல். let's not get personal madam. we cannot allow that. இல்ல 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 no let's not get personal. I wanted to say தலித் இஷ்யூ பார்க்க முடியாது இல்லையா? இல்ல 9 மாதம் அவர் என்ன வார்த்தை பிரயோகிக்கிறார்? ரமேஷ் குப்பத்தனமா பேசுறாரு சொல்றாரு. தலித் அப்படிங்கும்போது நீங்க வந்துட்டு தலித் கோணம் இல்லன்னு பார்க்க முடியாது. இல்ல தலித்களை வந்து எப்பவுமே குப்பை மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணதுனால நான் பேசுறது கூட உங்களுக்கு குப்பையா தான் தோணுது. என்ன இல்ல ஒரு நிமிஷம். அம்பேத்கர் he is a PhD, he is a doctorate from ஒரு இந்தியாவுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துல இருந்து PhD வாங்கினார். ஒரு உண்மையான சொரூபம் வெளியில வருது. அப்போ வந்து அவங்களுக்கு சூப்பர் இன்டெலிஜென்ஸ் இருந்ததா இல்லையா அதை பத்தி ஆச்சாரியார் என்ன சொல்றாரு அதை கேளுங்க. வந்துட்டு என்ன கேக்குறாரு? நீங்க PhD பண்ணிட்டீங்களா என்ன கேக்குறாரு? PhD வந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வேணும். அவர் தரம் தாழ்ந்து பேசுறது, கேவலமா பேசுறது இதெல்லாம் உங்களுடைய நாகரிகமா? தலித் என்பதனால அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் சொன்னாராங்கிறது இல்ல இப்ப கூட தலித்ங்கிறதுனால தான் அப்படி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அவர் I can really say that his initial argument was he is not a Dalit, but எப்படி இருந்தாலும் it is quite insensitive அப்படிங்கிறது தான் பொதுவான பார்வையா இருக்க முடியும். இறுதியான கருத்து இல்ல இன்சென்சிட்டிவ்ங்கிறது வந்து இவ்வளவு ரொம்ப நாகரிகமா நீங்க சொல்றீங்க. You must condemn. ரோஹித்துடைய தற்கொலை 174 சிஆர்பிஎஸ்ல பதிவு பண்ணிருக்காங்க. இப்ப அதே காவல்துறை இப்போ 306 ஐபிசில இத மாற்றம் செஞ்சிருக்காங்க, ஆல்டரேட் பண்ணிருக்காங்க அந்த செக்ஷன். இது என்ன சொல்ல வருது? இவருடைய தூண்டுதலால தான் தற்கொலை பண்ணிருக்காங்க, அபட்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இப்ப என்ன சொல்ல போறாரு ஆச்சாரியார்? இதுக்கு அது தவறுன்னு சொல்ல போறாரா? இதுல அபட்மெண்ட் இருக்கா இல்லையா? 306 ஐபிசில இந்த வழக்க பதிவு பண்ணிருக்காங்களா, ஆல்டர் பண்ணிருக்காங்களா இல்லையா? நான் கேக்குறேன், இவருடைய குழந்தைகள், இவருடைய வீட்டு பிள்ளைகள் இது மாதிரி கல்லூரியில போயிட்டு ஒரு பழிய பாவமா சுமந்துட்டு வந்தா இப்படிதான் பேசுவார் அவரு? இறுதியான கருத்து நான் வந்து ஆன்டி சோஷியல் அப்படின்னு அவரு சொல்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நேஷன்ங்கிறது வந்து ஒற்றுமையான ஒரு சகோதரத்துவமான ஒரு தேசத்தை கட்டமைப்பதுதான் சோஷியல் நேஷனல். ஆன்டி சோஷியல்ங்கிறது வந்து ஜாதி ரீதியா மத ரீதியா அதை பிளவுபடுத்துறது தான் ஆன்டி சோஷியல். அவருடைய பேச்சு எல்லாமே ஆரம்பத்தில இருந்து பிளவுபடுத்துறதும் அதை இனம் காண்றதும் அவங்கள மட்டமா பேசுறதுமா இருக்கு. அதனால அவரு தான் ஆன்டி சோஷியல். அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து அவர் வர்றதுனால அதை உள்வாங்கி இருக்காருங்கிறது என்னுடைய ஃபீலிங். இறுதியான கருத்து, இது வந்து தொடரக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கும்போது இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு எப்படி இது அணுகணும்? இதுல வந்து பல பல்கலைக்கழகங்கள்ல நம்ம பார்க்கிறோம், இதுல ஒரு அரசியல் தலையீடு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதுதான் பெரிய சர்ச்சை எழுப்பியிருக்கிறது. பல பல்கலைக்கழகங்கள்ல தலித் மாணவர்களுடைய தற்கொலை இது உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? இதுல இருந்து என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களா அரசு? அதாவது அரசாங்கம் வந்து உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் கருத்துரிமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கருத்துரிமையை கட்டுப்படுத்துறதுதான் பெரும்பாலான ஒரு பிரச்சனையா இருக்கு. அங்க ஜாதி பிரச்சனை இருக்கு, தீண்டாமை இருக்கு, ஒடுக்குமுறை இருக்கு. ரிசர்ச் ஸ்காலர்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு பிரஷர் இருக்கு. என்னன்னா அவங்க சீக்கிரமா PhD வாங்காம அவங்களுடைய சுப்பீரியர்ஸ் ஆசிரியர்கள் அவங்க மேல அழுத்தம் கொடுக்கறது கூட ஒரு காரணமா இருக்கு. பல்கலைக்கழகத்தில் இருந்த மற்ற தலித் மாணவர்கள் சீக்கிரமா ஆமா அதனால அது அப்படி ஒரு கோணமும் இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் அதை தீவிரமா பார்க்கணும். மாணவருடைய மரணத்துல இந்த ஒரு அழுத்தம், ஏன்னா அவங்க வந்து இவங்க நினைக்கிற மாதிரி இந்த மனசுல உள்வாங்கி இருக்காங்க. அவங்களுக்கு நாலேஜ் கிடையாது, அவங்க வந்து தெரியாம வந்துட்டாங்க, அதனால உங்களை காலம் தாழ்த்தி தான் அந்த PhD தரணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இருக்கிறதுனால இந்த மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்கிறது அவருடைய பேச்சு மூலமே தெரியுது. பல கேள்விகளை இந்த ஒரு மரணம் எழுப்புகிறது. ஒரு பெரிய அதிர்வலைகளை நாடு முழுவதும் எழுப்பியிருக்கிறது என்றால் மிகையல்ல. நிச்சயமாக இது நமக்கு உணர்த்தக்கூடிய செய்திகள் ஆழமானது. அந்த மாணவருடைய சூசைட் நோட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உருக்கமான பல விஷயங்கள். இது ஒரு மனிதனுடைய ஒரு அடையாளம், அவனுடைய ஒரு எண்ணிக்கையாக ஒரு அடையாளமாக, அவன் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய அடையாளமாக, வாக்காக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு தன்னுடைய பிறப்பை வந்து ஒரு ஆக்சிடென்டாக வர்ணிக்கிறார்.
உண்மையிலே உருக்கமான விஷயம். பல கனவுகளோடு இருந்த ஒரு இளைஞர் ஒரு தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது. இதற்கு காரணமான அழுத்தங்கள் இருக்குமானால் அது கண்டறியப்பட வேண்டும். அரசியல் அழுத்தங்கள் இருக்குமானால் அதுவும் கண்டறியப்பட்டு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் பொதுவான பார்வையாக இருக்கிறது. இது உணர்த்தக்கூடிய ஒரு டீப்பர் இஷ்யூஸும் அதிகம். தலித் மாணவர்களுடைய மரணங்கள் பல பல்கலைக்கழக வளாகங்கள்ல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த வளாகத்தில் தொடரக்கூடிய இந்த ஒரு நிகழ்வும் பல கேள்விகளை நம் முன் எழுப்புகின்றன. நிகழ்ச்சியில பங்கு பெற்ற விருந்தினர்கள் 4 பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.